வணக்கம் மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 86% அடைந்திருக்கு. 85.54% கிட்டத்தட்ட 86%. ஒவ்வொரு மக்களும் வாக்களிக்கணும், சொந்த ஊரில் போய் வாக்களிக்கணும், எங்கே ஓட்டு இருக்கோ அங்கே போய் வாக்களிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் முண்டி அடித்து முந்தின நாளே கிளம்பி பிள்ளை குட்டிகள்லாம் கிளம்பிட்டு எல்லாருமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க, மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. ஆனால் எங்கேயுமே பேருந்துகள் இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு மக்களை இந்த ஆளும் தரப்பு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கு. மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளிபெருக்கியில், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்க ஒளிபெருக்கியில் பேருந்தில் செல்லக்கூடிய அறிவிப்பை சொல்லக்கூடிய அந்த இதில் தமிழக வெற்றி கழகத்துடைய பாடலை போடுறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக பேருந்து இல்லை. ஒவ்வொரு போக்குவரத்து அதிகாரிகள் சொல்கிறாங்க, யாரும் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. கடைசியில் மனம் வெதும்பி அவங்க அந்த பாட்டை போட்டோன்னே போலீஸ் வருது. எவன்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாட்டை போடுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, பாட்டை போட்டால் தான் நீங்கள் வருவீங்களா? ஸோ ஒரு வாக்கு செலுத்துவதற்கு, மக்களுக்கு சொந்த ஊருக்கு போகிறதற்கு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய முடியல. ஸோ இது ஒரு எந்த விதமான ஒரு அரசு, என்ன அரசு செயலிழந்துட்டா அப்படிங்கிறது தெரியல. நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய புகாரை கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஓட்டு போட முடியல, அவங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, நிறைய பேர் பேருந்து நிலையத்தில் இருக்காங்க. வாக்குப்பதிவு நேரத்தை 8 மணி வரைக்கும், அதாவது கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் அவங்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் 2-3 IAS அதிகாரிகள் மீது புகார் கொடுத்துருக்காங்க. இவங்க வேண்டுமென்ற பேருந்து போக்குவரத்தை முடக்கிட்டாங்க, போக்குவரத்தை குறைத்துட்டாங்க. அதனால் மக்கள் அவங்க இடங்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த வண்டலூர் கிளாம்பாக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயல் தாண்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் டோல்கேட், பரனூர் டோல்கேட் தாண்டி ஆத்தூர் டோல்கேட் வரைக்குமே போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்கு. ஒருத்தர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, 2 பக்கமும் டாரஸ் லாரிகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நாங்கள் மத்தியில் ஊர்ந்து போக வேண்டியிருக்கு, நத்த மாதிரி இத்தனை வாகனங்களும் எப்படி போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு வீடியோ வச்சிருக்காரு. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து வசதிகளை இந்த அரசு ஏற்படுத்தாமல் செய்துவிட்டது. இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போது அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு சதவீதம். இன்னமும் இந்த இவங்கெல்லாம் பயணம் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்த 86% வாக்குப்பதிவுங்கிறது கிட்டத்தட்ட 95% ரீச் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆகிருக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை இந்த இளைய தலைமுறையினர் விரும்புகிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வாக்குப்பதிவு, அமோக வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, தலைமை தேர்தல் அதிகாரி ஐயா ஞானேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு, தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிவை போட்டிருக்காரு. திருமணம் முடித்த பெண்களும் ஆண்களும் ஜோடியாக ஓட்டு போட்டிருக்காங்க, வயதானவர்கள்லாம் போட்டிருக்காங்க. எல்லாருமே மாற்றம். நான் ஓட்டு போடும்போது அந்த வாக்குப்பதிவு சாவடியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாவேக்கோடைய பேண்ட்டு, அதாவது விஜய் அணிந்த அந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டில் ஏகப்பட்ட பேரை அதுவும் குறிப்பாக 2-3 பெண்களை நான் பார்த்தேன் விஜயோடைய பேண்ட் ஷர்ட் அணிந்து நின்று ஓட்டு போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நேற்று தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அறிவாலயத்தில் அமைந்த வார் ரூமில் ஒரு கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். ஏன்னா இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் குறைந்தால் வெற்றி சதவீதம் அதிகமாகும். திமுக தரப்பிற்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் போய் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேருந்து போக்குவரத்து ஏன் திமுக முடக்கினார்கள், எதனால் இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேற்று வாக்குப்பதிவு தமிழகத்தில் ரொம்ப அமைதியாக நடந்து முடிந்தது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சில அசம்பாவிதங்கள், பெரும்பான்மையான இடங்களில் அமைதியாக முடிந்தது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் ஒரு அதிமுக தரப்பு தொண்டருக்கு அருவாள் வெட்டு விழுந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில் அண்ணன் சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலேக்கும் தாவேகா வேட்பாளருக்கும் ஒரு நேரடி ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு. இப்படி அங்கொன்று இங்கொன்றுமாக சில பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதுல மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. மேலும் முனைப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிடுறார். ஸோ அந்த தொகுதியில்
அவர் போட்டிட்டு அந்த தொகுதியில் அதிகாலையிலேயே கள்ள ஓட்டு போடுவதற்கு சிலர் முயன்றனர். ஸோ அது சம்மந்தமான வீடியோ வழியாக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படிங்கிறத காவல்துறை தான் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் குறிப்பாக நேற்று இந்த கிளாம்பாக்கம் மதுரை வாயில் பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு பல்வேறு இடங்களில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, மாதாவரம் பேருந்துகளெல்லாம் பெரிய அளவில் பேருந்துகள் கிடைக்காம மக்கள் வந்து தடுமாறி இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் அலைக்கு வலிக்கு உள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரமாக காத்து கிடந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இளைய தலைமுறையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டமே நடத்தியிருக்காங்க. ஏன் பொங்கல் தீபாவளிக்கு போக்குவரத்தை வந்து அவ்வளோ கச்சிதமாக திட்டமிடக்கூடிய அரசு மக்கள் ஓட்டு போட சொந்த ஊருக்கு போவாங்க, அவங்க கிராமங்களுக்கு போவாங்க. ஸோ அதற்கேற்றாப்புல பேருந்துகளை வந்து திட்டமிடணும், நிறைய பேருந்துகளை அனுப்பணுங்க. ஒரு ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுதில்லை. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட சரிதான். ஆளும் திமுக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துவிட்டது. அவங்க தோல்வி அடைய போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணக்கூடிய சமயத்தில் கூட மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஸோ மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துக்கிடணும். ஏன்னா ஒரு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னே ஒரு அரசாங்கம் நினைக்கினா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைப்பாடு. ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, கார் ஓட்டிக்கிட்டே அவர் அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் 2 பக்கமும் லாரியை நிப்பாட்டியிருக்காங்க சார், லோடு டாரஸ் லாரியெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க, கம்பி மிகப்பெரிய கனரக சாமான்களெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் மத்தியில் இந்த நத்தை ஆமை ஊந்து போன மாதிரி போக வேண்டியிருக்கு சார். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 12,000 கார்கள் மட்டும் போயிருக்குங்கிறாங்க. கார்களில் மக்கள் பயணித்து போயிருக்காங்க. 19 லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்க சென்னையிலேருந்து. அதில் 10 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் போயிருக்காங்க, 9 லட்சம் பேர் ரயிலில் போயிருக்காங்க. அதுபோக 12,000 கார் வந்து சென்னையை விட்டு வெளியே போயிருக்கு. இது வந்து இன்னைக்கு காலையில் அரசு வெளியிட்ட டேட்டா. ஏதோ தப்பாக இருக்குது, சம்திங் இஸ் டெரிபிளி ராங் இந்த எலெக்ஷனில். காலையில் இது அத்தனை தடவை நான் வந்து தீபாவளி பொங்கலுக்கு வந்து அந்த டிராஃபிக்கோட சொந்த ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு மாதிரி அந்த ஒரு டிராஃபிக் நான் வந்து பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட மதுரவாயல் டோல்கேட் தாண்டி அந்த பைபாஸில் 1 மணி நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி சரி ஏதோ ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு பார்த்தா 2 பக்கமும் கண்டெய்னர் நிப்பாட்டிட்டு நடுவில் ஒரே ஒரு லைனில் மட்டும் விடுறாங்க. அவ்வளோ டிராஃபிக். அதுக்கப்புறம் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஃபுல் டிராஃபிக்கு கிட்டத்தட்ட. அதனால நான் வந்து ஏதோ தாம்பரம்ல வந்து தமிழ்நாடு தலைமை காவலர் பயிற்சி பள்ளி அதெல்லாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி மறுபடி பைபாஸ் ஏறினேன். இப்போ செங்கல்பட்டு தாண்டி ஃபுல் டிராஃபிக். அதனால இப்போ திருக்கழுக்குன்றம்லாம் போய் எங்கெங்கேயோ சுற்றி மறுபடி பைபாஸ் ஏறி போக சொல்லுது. அந்த மாதிரி நேற்றுக்கு நைட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து 10:30 மணிக்கு பஸ் ஏறி இருக்காரு சென்னையில். கிட்டத்தட்ட நைட்டு 10:30 இப்ப 8 மணி, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டிராவல் பண்ணி இப்போ வரைக்கும் மாமண்டூர் தான் போயிருக்காரு. யோசிச்சு, 8 மணிக்கு அவரோட சொந்த ஊரான சாத்தூர் விருதுநகர் போயிருக்க வேண்டியவர் இப்போ வரைக்கும் மாமண்டூர் தான் போயிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுமே 4 மணி வரைக்கும் வந்து கிளாம்பாக்கத்துல நின்று பஸ் இல்லாம திரும்ப சென்னைக்கே போயிருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு, ஆனா என்ன தப்புன்னு தெரியல. நான் நியூஸ்ல செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியல என்ன ஏன் இவ்வளவு இத்தனை தடவை நான் வந்து பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் நான் ஊருக்கு போயிருக்கேன். ஆனா டிராபிக் இருக்கும், அங்கெங்கே ஸ்ட்ரக் ஆகும், ஆனா மறுபடியும் மூவிங்லே தான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா நின்னதே கிடையாது. அதுவும் கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு தீபாவளி பொங்கலோடையும் மோசமா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் தெரியல. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிருந்துச்சு, நியூஸ்ல எதுவும் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. இப்படி இவ்வளோ பெரிய பேர் பயணம் பண்ணும்போது அரசாங்கம் எப்படி எவ்வளோ முன் நிதானம் இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். போக்குவரத்தை சீர் பண்ணணும், வாகனங்களை ரெடி பண்ணணும், பேருந்துகளை ரெடி பண்ணணும். எல்லாம் வந்து ரிசர்வேஷன் பஸ்ஸில் தான் போக முடியும்னா அப்போ கடைசி நேரத்தில் பயணத்தை திட்டமிடுறவங்க என்ன பண்ணுவாங்க? மேலும் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம். அங்கே ஈசிஆர் வழியில் இந்த திண்டிவனம் போகிறது, மரக்காணம் போகிறதுக்கெலாம் பஸ் இல்லை. நாங்கள் ஆட்டோ கேட்டால் அவன் 400 ரூபா தாங்க, 500 ரூபா தாங்கன்னு மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன விதமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதி இதற்கு பின்னால் இருக்கிறதான் பார்க்கப்படுகிறது. நான் அப்படி தான் நம்புகிறேன். ஏனென்றால் தமிழக அரசு ரொம்ப கச்சிதமாக இந்த தீபாவளி பொங்கல் போன்ற பெரு விடுமுறை காலங்களில், பண்டிகை காலங்களில் அவ்வளோ கச்சிதமாக திட்டமிடும் போது அந்த மந்திரி போவார் சிவசங்கரன் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்பார், என்னென்ன பஸ்ஸு என்னென்னு ஒரு பந்தாவாக போய் பார்ப்பார். ஏன் நாளைக்கு எலெக்ஷனுக்கு போகும்போது இன்றைக்கி வந்து ஏன் மந்திரி பார்த்துருக்கலாம்ல?
அவருக்கு என்ன பிரச்சனையோ, அவர் சொந்த ஊரில் அவனுக்கு ஓட்டு போடுறதானா இல்லைன்னா அவர் பயத்தில் அவர் தொகுதிக்கு போயிட்டார். இங்கே மக்கள்லாம் அல்லவலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது, இதுதான் நிதர்சனம். மேலும் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து அவர் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல அந்த இளைஞர் வந்து பயணம் பண்ணுறாரு. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஆபத்தான பயணம். தயவுசெய்து இந்த மாதிரி ஆபத்தான பயணத்தை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெற்றோர்கள், உங்களை நம்பி இருக்க குடும்பத்தார்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன நினைப்பாங்க, என்னம்மா அவங்க குடும்பம் என்ன ஆகும்? ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஆபத்தான பயணங்கள்லாம் செய்யாதீங்க. அந்த வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு ஆர்வ மிகுதியால் அந்த இளைஞர் அந்த பேருந்துடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஏணியில் தொங்கிட்டு போகிறார். அந்த அளவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணம், ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துடாதா? இப்போ தென் மாவட்டங்களில் போய் பாருங்கள், அங்கே உள்ள மக்களுக்கு என்னடா கனிம வளத்தெல்லாம் வெட்டி கொண்டு போகிறான், குப்பையை கொண்டாந்து நம்ம ஊரில் தட்டுறான், கோழி கழிவை தட்டுறான், மீன் கழிவை தட்டுறான், டன்னா இதை எடுத்துகிட்டு போகிறாங்களே, அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த கல்குவாரிகள்லாம் காட்ட முடியுமா, மலையை காட்ட முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்துக்குள்ளே ஒரு கோபம் வருது. அது ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை, அப்பாவுக்கெலாம் ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியலை. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத ஒரு வாக்குப்பதிவு. 86% வாக்குப்பதிவு. இந்த பேருந்து கிடைக்காமல் போனவங்க, திரும்பி வந்தவங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 95% போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வரப்போகுது. எந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும். மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போலாயிருக்குங்க, ஓட்டு விழுந்திருக்கு. இதுதான் நிதர்சனம். இது ஆளும் திமுக தரப்பில் புளியை கரைச்சிருக்கு. அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு. எல்லாருமே வந்து அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க, இதை இருட்டடிப்பு செய்கிறாங்க. நிறைய திமுகவுடைய ஆதரவு அனுதாபி பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்ஏஆர்னால வந்து வாக்குப்பதிவம் வந்து அதிகரிச்சிருக்கு, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நிறைய பேரை குறைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேரை வந்து நீக்கியிருக்காங்க, ஸோ அதனால் வாக்கு சதவீதம் உதயத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது 1 கோடி பேர் உங்கள் வாழ்ந்து 1 கோடி பேரை தூக்கிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். பட் ஆனால் பேலன்ஸ் எல்லாம் எல்லாருமே ஓட்டு போடுறாங்கல்ல, அப்போ அதுலேயும் குறையணும்ல, எல்லாருமே போடுறாங்கல்ல, அப்போ மக்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வேணுங்கிறது தான் அவங்க போடுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் நான் பார்க்கிறேன். நிறைய மக்கள் ஊருக்கு போக முடியாமல் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் 17 மணி நேரம் 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கார். அதுக்கப்புறம் அவர் ட்ராவல் பண்ணி பாபநாசம் போகணுமா. 18 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் சார், இதுக்கப்புறம் நான் போனேன். அவர் நான் 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவர் அங்கே இறங்கும் போதே மணி 3:30 4 சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும். அதனால் என் தம்பியை வந்து பைக் எடுத்து வர சொல்லிட்டேன். நான் நேராக வந்து வாக்குச்சாவடிக்கு தான் போகிறேன். அங்கே எங்கள் அப்பா வந்து பூட் ஸ்லிப்பை கொண்டு வந்துடுவார். நான் நேராக ஓட்டு போயிட்டு தான் வீட்டில் போய் குளிக்க போகிறேன், எல்லாம் செய்ய போகிறேன்னு போகிறார். ஸோ இந்த அரசாங்கம் பொதுமக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு வசதியை ஏற்படுத்தி தரல. தேர்தல் ஆணையம் அதை சரிவர கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கண்டிப்பாக நான் வைப்பேன். ஆனால் இந்த பூத்தில், அதாவது இந்த தேர்தல் வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் சென்று வாக்களிப்பதற்கு அருமையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்தது. அதாவது அந்த பாக நம்பர் எங்கே போய் ஓட்டு போடணும்னு கேட்குறதுக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் ஒரு கருப்பு கோட் அணிந்து இங்கே அங்கே போய் ஓட்டு போடுங்க, 185 அங்கே, 156 அங்கே அப்படின்னு சொல்லி அழகாக கைட் பண்ணாங்க. அதுலலாம் வந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல முடியாது. நான் சேர்ந்த வாக்குப்பதிவுலாம் அழகாக சாமியான பந்தல் போட்டிருந்தாங்க, குடிக்க தண்ணீர் வச்சுருந்தாங்க, போலீஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது, அருமையாக செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாகன போக்குவரத்து, பொது போக்குவரத்தில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை நம்ம குறை சொல்கிறத விட அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. பட் ஆனால் கீழே இருந்து செயல்படக்கூடிய ஆளும் தரப்பின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக அவங்க செயல்பட மறுத்துட்டாங்க. அவங்க வந்து
தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்பட்டு ஆளும் தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த போக்குவரத்தை முடக்கிட்டாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டு தான் ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் அவர்களும் வைத்திருக்காங்க. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்முடைய கருத்து என்னென்னா, மே 4 மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போது ஆளும் திமுக தரப்பிற்கு அது எதிராகத்தான் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.